வரலட்சுமி பூஜை பண்ண கையோட ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரம்ம முகூர்த்த பூஜை போன செவ்வாய்க்கிழமை பண்ணோம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி பூஜை இருந்ததுனால நம்ம அன்றைக்கி வந்து பண்ணலை. வேறு வேலைகள் நிறைய இருந்ததுனால அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுதோம். கரெக்டாக ஒரு வாரம் ஆச்சு. வரலட்சுமி பூஜைக்கு வந்தவங்கெல்லாம் அவங்கள நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அவங்க குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து உங்கள் பிரம்ம முகூர்த்த வீடியோ பிடிக்கும் ஆண்டி, பார்ப்பேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆண்டியை நேரில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வீடியோஸும் பார்க்குறாங்க, நம்ம பிரம்ம முகூர்த்த வீடியோ அவங்களுக்கெல்லாம் பிடிக்குது அப்படின்னு நினச்சி மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே வீடியோஸ் பாருங்கள், பார்த்துட்டு வந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து 13வது நாள். அதிகாலையில் எழுந்திரிச்சி குளித்து அதுக்கப்புறம் வாசலில் போய் கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். பூ வந்து விரியவே இல்லை பாருங்கள். நான் வைக்கும் போதே காமிச்சிருப்பேன். பூ விரியவே இல்லை. அதுக்குள்ளே காலையிலே வந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா நாள் நம்ம வச்சாலும் அதுக்கு வைக்கும் போது வாடி இருக்கிறதுனால காலையிலே ஃப்ரெஷ்ஷாக அப்படி பூ விரியது மட்டுமே பிடிங்கிட்டு வந்து வச்சாச்சு பூவெல்லாமே. முதல்ல துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றிட்டு அப்புறம் பூஜை படங்களுக்கெல்லாம் தீபம் ஏற்றிட்டு தீப தூபங்கள்லாம் காமிச்சு இன்னையோட பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.